வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் இப்போ விஜய் பாஜகவினர் எல்லாருமே கூட்டணிக்குள்ளே வர பட்சத்தில், ஸோ இதில் அதிமுகவினர் நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரன் வரும் பட்சத்தில் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது, முன்னாள் முதலமைச்சர்ன்ற முறையில். அப்போ விஜய்க்கும் கொடுக்கணும், டிடி தினகரனும் கொடுக்கணும், அதே மாதிரி பாஜக சேர்ந்த அண்ணாமலை, வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் ஜெயிச்சா கொடுக்கணும், நயினா நாகேந்திரனுக்குலாம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அதிமுகவினர் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கால எடப்பாடி பழனிசாமிக்கு. ஸோ ஆட்சி அமைஞ்சானவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் வருன்றாங்க. அதேமாதிரி இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாருக்கு அமைச்சர் பதவின்ற சண்டை வந்துச்சுன்னா, இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த 2026 தேர்தலில் அப்போயே பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்து தோக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு ஓபிஎஸ் டிடி தினகரன் கூட்டணி இல்லாட்டியும் கண்டிப்பாக அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காதான்னு சொல்கிறாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி வாங்குன்றதையும் குறிப்பிட்டு